அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் த லோக்கல் மீடியா பர்பஸ், கெசட் நோட்டிஃபிகேஷன் நாளை மண்டே 16 மார்ச் 2026. லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் நாமினேஷன் 23 மார்ச் 2026. ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸ் 24th of March 2026. லாஸ்ட் டேட் ஃபார் withdrawal of candidature 26th of March 2026. Date of poll April 9th, Thursday. Counting of votes 4th of May 2026, Monday. Election process will be completed before 6th of May 2026. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாமினேஷன் ப்ராசஸ் which is very important. அது நாளையிலேருந்து தொடங்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஹானரபிள் லெஃப்டினன்ட் கவர்னரோட நோட்டிஃபிகேஷன் அண்டர் செக்ஷன் 15 ஆஃப் த ஆர்பி ஆக்ட் அது நாளை காலை நோட்டிஃபை செய்யப்படும். அது கூடவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட செக்ஷன் 13 நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்பி ஆக்ட் அதுவும் கூடவே நோட்டிஃபை செய்யப்படும் இந்த அஃபிஷியல் கெசட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட notification for public notice under section 31 of the RP Act. அதாவது ஃபார்ம் 1 நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய நாமினேஷன்ஸ் இன்வைட் பண்ணக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன், அதுவும் நாளை நோட்டிஃபை செய்யப்படும். அதை பேஸ் பண்ணி நாமினேஷன் ப்ராசஸ் நாளையிலேருந்து துவங்கும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் 16 மார்ச் 2026 அதாவது நாளையிலிருந்து 23 மார்ச் 2026 வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பனா இருக்கு. கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் மூலமாகவும் அவங்களோட நாமினேஷன்ஸை தாக்கல் பண்ணலாம். ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் தாக்கல் பண்ண பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கன்சர்ன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை அவர் அஃபிஷியலாக வந்து சப்மிட் பண்ணணும். தேர்தல் கமிஷன் 4 மணிக்கு அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அஃபிஷியலாக அமலுக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுங்கிறது பொதுமக்களுக்கு பொருந்தும், அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும், கேண்டிடேட்ஸுக்கு பொருந்தும், கவர்மெண்ட்டுக்கு பொருந்தும். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்ததிலிருந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புதுச்சேரி, காரைக்கால் அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா இது வந்து செக்ஷன் 4 ஆஃப் த POPPD ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த எலெக்ஷன் டைம்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டைம்ல எனி அன்ஆத்தரைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதன் மூலமா பேன் செய்யப்படுது. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும், பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற MCMC கமிட்டி, மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிற அந்த கமிட்டிகிட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க அட்வர்டைஸ் பண்ண விரும்பினாங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும். இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா, கட்சிகளா இருந்ததுன்னா அவங்க 3 நாளைக்கு முன்னவே அதை சமர்ப்பிச்சு அவங்க அப்ரூவல் வாங்கிக்கணும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இருந்தாங்கன்னா 7 நாளுக்கு முன்னமே அவங்க
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலை சப்மிட் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி வாங்கிக்கணும். எலெக்ஷனுக்காக ட்ரா பண்ணப்பட்ட ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் கீழே வந்துருவாங்க. எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணதுனால புதுச்சேரியில் எலக்டோரல் ரோல்ஸ் ஆல்ரெடி நம்ம February 14 பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 9 புள்ளி இன்னைக்கு தேதியில் 15th March தேதியில் இப்போ இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 9.49 லட்சம் தோராயமாக. அதில் வந்து மேல் பார்த்தீங்கன்னா 4.45 லட்சம், ஃபீமேல் 5.03 லட்சம், தேர்ட் ஜெண்டர் திருநங்கைகள் வந்து 140, NRI எலெக்டர்ஸ் ஓட்டர்ஸ் 1665. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டெலிஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வில் நாட் பி என்டர்டைன்ட், வாங்க மாட்டோம். அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்க்ளூஷன்ஸ் அது வந்து ஒருத்தர் பேரை சேர்க்க விரும்புனாங்கன்னா 10 days பிஃபோர் த லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், அந்த தேதி ஆல்ரெடி கடந்துருச்சு. அதனால அவங்களுக்கு இப்போ சப்மிட் பண்ணா அவங்களோடது வந்து நம்ம ப்ராசஸ் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த தேர்தலுக்கு 1099 போலிங் ஸ்டேஷன்ஸை நம்ம அஃபிஷியலா ரெடி பண்ணியிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 5000 அஃபிஷியல்ஸ் இந்த எலெக்ஷன்ல நம்ம டியூட்டியில டிப்ளாய் பண்ண போறோம். ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் 1200 பேர் தான். அது இல்லாம மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக அவங்களுக்கு அந்த சக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலியமா அவங்க முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அவங்களுக்காக வீல் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம், வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40% மேலே இருக்கிற PWD எலெக்டர்ஸ்க்கு அவங்களுடைய வீடு தேடி சென்று போஸ்டல் பேலட்ஸ் வழங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருக்கோம். அது அவங்களோட சாய்ஸ் பேஸ் பண்ண ஒரு விஷயம். புதுச்சேரியில் ஒரு 30 வாக்குச்சாவடிகளை ஒன்லி விமன், ஆல் விமன் போலிங் ஸ்டேஷன் அவங்க மூலியமா மட்டுமே நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள், அதாவது அரசு பணியில் சேர்ந்திருக்கிற இளைஞர்கள், யூத் பேஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 5 போலிங் ஸ்டேஷன் வந்து வெறும் பியூர்லி மேனேஜ் பை த யூத் அஃபிஷியல்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு 3 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒன்லி மேன்ட் பை பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். யூனிக் போலிங் ஸ்டேஷன் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து நம்ம VOC ஸ்கூல் புதுச்சேரியில, காரைக்காலில் தந்தை பெரியார் அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது 2 யூனிக் போலிங் ஸ்டேஷன்ஸ். சர்வீஸ் ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அதை வந்து வழங்குவோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் EVMs நம்ம கிட்ட கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3350 பேலட் யூனிட்ஸ், 1801 கண்ட்ரோல் யூனிட், 2046 விவிபேட்ஸ் கைவசம் இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சர்ப்ளஸாகவே இருக்கு. ஏதாவது கண்டிஜென்சி வந்ததுனாலும் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம கிட்ட இருக்கு. அது அன்னில நம்ம நீங்க பார்த்திருப்பீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது மக்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக மொபைல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேன் யூனிட்ஸ் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட 28000 பேர் வந்து அதுல விசிட் பண்ணி அதுல சாம்பிள் ஓட் அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. அதை லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம கிட்ட புதுச்சேரியில இப்ப இருக்கிற தற்சமையா இருக்கிற அசஸ்மெண்ட்ல, ஏன்னா அந்த அசஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும், அது ஒரு ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ். ஏன்னா கேண்டிடேட் பேஸ் பண்ணியும் வல்னரபிலிட்டி மாறும். அதனால இப்ப இருக்கிற தற்சயமா இருக்க அசஸ்மெண்ட் வந்து 321
வாக்குச்சாவடிகள் வந்து வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து இருக்கிற நான் வைலபிள் வாரண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 37 மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி. அதே மாதிரி ஆர்ம்ஸ், லைசன்ஸ்ட் ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரபிள் மாங்கர்ஸ், யாராவது பிரச்சனைக்குரிய நபர் இருந்தாங்கன்னா அது வந்து தேர்தலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கருதுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் செக்ஷன் 126, 129 கீழே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம். சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ், புதுச்சேரியில் ஆல்ரெடி 10 கம்பெனிஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து புதுச்சேரியில் ஒரு 6 கம்பெனியும், காரைக்காலில் 2, மாஹியானமில் தலா 1 டிப்ளாய் பண்ணியிருக்கோம். கூடுதல் சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸ் வந்து வெகு விரைவில் வந்து சேர்ந்துருவாங்க. புதுச்சேரி வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ், ராபிட் ரொட்டேஷனல் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ், வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ், அக்கௌண்டிங் டீம்ஸ், அவங்க எல்லாருமே இன்னையிலிருந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க 24/7. No advertisements shall be published or telecast without prior certification. எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் அனுமதி பெறாத எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பரவலாக எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கோம். எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இது மூலயமா கேட்டுக்கிறோம். கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம், அதாவது வாக்காளரோ இல்லை கேண்டிடேட்டோ ஏஜென்ட்ஸோ எனி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா 1950 அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு அவங்க தகவல் தெரிவிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் வெகு விரைவாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸ்வீப்னு சொல்லக்கூடிய அந்த எலக்டரல் அவேர்னஸ் கேம்பெயின் எல்லா எலெக்ஷனும் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷனும் நம்ம முன்னெடுத்திருக்கோம். இந்த முறை ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. என்னன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான செய்திகள், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் அதிகமாக பரவறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் நாங்கள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதில் 2 முக்கியமான அம்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம எல்லாருக்குமே மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸை தெரிய வைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மிஸ்இன்ஃபர்மேஷன் சந்தேகப்படுற பட்சத்தில் அது அவங்க என்ன எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அம்சம். 2வது, சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல்னு சொல்லிட்டு ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைபர் கிரைம்ல ஆல்ரெடி இயங்கிட்டு வருது. எலெக்ஷனுக்காக பிரத்யேகமாக சிஇஓ ஆஃபீஸ்லையும் இந்த சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல்லு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதில் என்னன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வேரியஸ் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை பேஸ் பண்ணி அவங்க எல்லாமே ப்ரீ ட்ரெயின்ட் அஃபீஷியல்ஸ் அப்படி தவறான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஐடி ஆக்டில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ஐடி ஆக்டில் நம்ம அதிகாரி யார் அப்படிங்கிறதையும் நம்ம ஏர்மார்க் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ இந்த 2 அம்சத்தில் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த டைம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ அதையும் ரிலீஸ் பண்ணுறோம். உங்க கவனத்திற்காக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு மாடல் எலெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டு புதுச்சேரி. அதனால இந்த எலெக்ஷன்ல நம்மகிட்ட இருக்கிற 1099 போலிங் ஸ்டேஷனுமே ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதாவது ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். அது மூலியமா வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்லாம கடந்த 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல நம்மளோட வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா 82%. இந்த முறை நம்ம 90% கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஆம்பிஷனா வச்சிருக்கோம், ஒரு ஆஸ்பிரேஷனா வச்சிருக்கோம். அதனால எங்க டீம் பிஎல்ஓ சப்போர்ட்டோட, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டோட, அஃபிஷியல் சப்போர்ட்ஸோட இந்த முறை 90% ஓட்டர் டர்ன் அவுட் ரேட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு முயற்சியாக நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மீடியாவோட சப்போர்ட்
ரொம்ப அவசியம் இந்த மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கேட்டுக்கிறோம். இசிஐ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷனோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் அது ஒரு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே பிளாட்ஃபார்மில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப் இருக்கு. அதுவும் இசிஐ நெட்டோட ஒரு முக்கியமான அங்கம். சி விஜில் அப்படின்னா என்னன்னா, சி ஃபார் சிட்டிசன், சிட்டிசன் விஜில். சிட்டிசன் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சரியா நடக்கல, எங்கேயாவது பைசா விநியோகம் பண்றாங்க, இல்ல கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ஓட்டர் இன்டியூஸ்மெண்ட் சொல்லக்கூடிய வாக்காளர் மனதை வந்து இல்லீகலா மாற்றக்கூடிய விஷயங்களை செய்யறாங்க, ஏதோ ஒரு பர்சனோ பார்ட்டியோ கேண்டிடேட்டோ அப்படி செய்யறாங்கன்ற பட்சத்துல இந்த சி விஜில் மூலியமா அவங்க கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அது கம்ப்ளீட்லி அனானிமஸ். அப்படி கம்ப்ளைண்ட் தெரிவிக்கப்பட்ட பட்சத்துல வித்தின் 100 minutes, 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல அந்த கம்ப்ளைண்ட்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாம கேண்டிடேட்ஸ்க்காக சுவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இருக்கு. நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு முக்கியமான ஆப். அதாவது ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் நிக்க போற எலெக்ஷன்ல நிக்கிற கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸை பத்தி தெரியறதுக்காக பொதுமக்கள், எலெக்டர்ஸ், ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இந்த நோ யுவர் கேண்டிடேட் ஆப்பை பயன்படுத்தி அவங்களோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். சக்ஷம் அப்படிங்கிற ஆப் முன்னாடி சொல்லியிருந்தா, இது வந்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக பிரத்யேகமாக எலெக்ஷன் கமிஷனால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆப். இது ஒரு மாற்றுத்திறனாளி வாக்காளர் இருந்தாருன்னா அவரு அந்த வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடியே மூலியமா அவர் புக் பண்ணிக்கலாம். வீல் சேர் வாலண்டியர் வேணா வாலண்டியர் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுல. இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர்களோட மொபைல் போனை டெபாசிட் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளருமே வாக்குச்சாவடிக்குள்ள நுழையறதுக்கு முன்ன அவங்களோட மொபைல் போனை டெபாசிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போவாங்க. வாக்கு செலுத்திய பின்னர் அவங்க மொபைல் போனை திரும்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். வாக்குச்சாவடிக்குள்ள மொபைல் போன் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறதும் இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம். ஃபிளைங் ஸ்குவாட்ஸ்க்கு பாடி கேமரா வித் லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடி லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ ஒவ்வொரு ஃபிளைங் ஸ்குவாடுக்குமே அவங்க பார்க்குற விஷயத்த they can transmit live to our control room. ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மட்டுமே போதாது. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம போல் டேட்க்கு 5 நாளைக்கு முன்னமே நம்ம ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அவங்களோட போலிங் ஸ்டேஷன் டீடைல்ஸ், அதுக்கான அட்ரஸ், கூகுள் லிங்க் உட்பட, கூகுள் மேப்ஸில் பார்க்கக்கூடிய லிங்க் உட்பட எல்லாமே வந்து அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் அடங்கும். முன்னாடி ரொம்ப சிறியதாக இருந்ததை வந்து இந்த முறை கமிஷன் வந்து பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. ஈஸியாக பார்க்கக்கூடிய, பார்வை திறன் கம்மியாக இருக்கவங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை நம்ம பிஎல்ஓ மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். வாக்கு செலுத்த போறப்போ இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மட்டும் பத்தாது. அவங்களோட எபிக் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்டோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டையும் கையில கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம். என்ஆர்ஐ ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்டா கொண்டு வரணும். கேண்டிடேட் பூத் இதுக்கு முன்னர் இருந்த அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 100 மீட்டருக்குள்ள அவங்க கேண்டிடேட் பூத் வைக்க முடியாது, 100 மீட்டருக்கு வெளியில வைக்கலாம். ஸோ இப்போ முன்னாடி 200 மீட்டருக்கு வெளியில வைக்கலாம். இப்போ அதை வந்து குறைச்சி எலெக்ஷன் கமிஷன் 100 மீட்டருக்கு வெளியில வைக்கக்கூடிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த மார்க்கிங் இப்போ போயிட்டு இருக்க ஃபீல்ட்ல. தேங்க்யூ. Morning 7 a.m. to evening 6 p.m. What is the expenditure ceiling for the candidate? It is 28 lakhs as of now. 28 lakhs. 28 lakhs. 50,000 cash. மொத்த புதுச்சேரிக்கும் சேர்த்து 49.
அதாவது ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய வாக்குச்சாவடிகள் இருக்குது. அது அன்னியில் நம்ம ரோலிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய அவங்க லொக்கேஷன் மாற்றி அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து சடன் சர்ப்ரைஸ் பண்ணுறது தான். அதனால் அந்த டீம்ஸும் வேலை செய்யும். எஸ், கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 22 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கமிஷனோட ஆம்பிட்டில் வராங்க. அதுக்கான எஸ்ஓபிஸ் இருக்கு. இட் இஸ் பீங் மானிட்டர்ட். மதுபான கடைகள் ஆல்ரெடி தே ஆர் பீங் மானிட்டர்ட் சிசிடிவி கேமரா மூலயமா. அவங்களோட டெய்லி சேல்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆர் பீங் மேப்டு. கிட்டத்தட்ட 6000 லிட்டர் சீஜர் ஆல்ரெடி கமிஷன் வந்துட்டு போன பிறகு 6000 லிட்டர் சீஜர் நடந்திருக்கு. லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் we will let you know numbers up to 10 PM. Yes, correct, that is a correct information. Implement ஆகுது. வேட்புமனு தாக்கல் 11 AM to 3 PM. இல்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு விடிய காலத்துல நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கும் இல்லையா? அவங்க நாமினேஷன் முடிச்ச பிறகு டெய்லி கேக்குறாங்க எப்ப எத்தனை பேர். ஓகே 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 மேக்ஸிமம் 1 hour we will give by 4 PM. கண்டிப்பா அதுக்கு தான் அந்த ஆப் பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த ஆப் பேர் வந்து ஆமா, அந்த ஆப்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம் எனி டைம் இன்ஸ்டன்டா. That will be same day by 1 hour plus 1 hour you can check. ஒரு 4 PM கிட்ட வந்துரும். சார் 14ஆம் தேதிக்கு மேற்பட்டு இன்க்ளூஷன் ஆயிருக்காங்கல சார், இந்த வாக்காளர்கள் இன்னி வரைக்கும் இன்க்ளூஷன் ஆயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. இன்க்ளூஷன் ஆனவர்களுக்கான அந்த புதிதாக அந்த எபிக் கார்டு என்னைக்கு சார் சீக்கிரமா இன்க்ளூஷன் ஆனவர்களுக்கு how much time will it take? 1 week. 1 week. 1 வீக்னா இந்த இடைப்பட்ட காலமா 20ஆம் தேதிக்குள்ள அனைவருக்கும் கொடுக்கப்படும். அடுத்த சனிக்கிழமைக்குள்ள கிடைச்சிடும். பிஎல்ஓ மூலமா கிடைக்குங்களா அந்த போஸ்டர்ல அனுப்புறீங்களா? இது இந்த முறை வந்து பிஎல்ஓ மூலியமா ஏற்பாடு பண்ணிடுறோம். பிஎல்ஓ வீட்டுக்கு சென்று கொடுப்பாங்களா? ஆமா. 28 lakhs is the expenditure ceiling. Yes. இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ போல் டே வந்து 9th of April. நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் டு த போல் டே தான் வந்து ஸ்கூல் லெவல்ல இருக்கும் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குன்றத we are aware of that. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் will be touching the schools. Almost exams are over. பண்ணியாச்சு. 30 வருஷம் கழிச்சு ஏன் சார் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் தனித்தனியா எலெக்ஷன்? No comments on that. இல்ல இது அவங்க ஈஸி அவங்களோட முடிவா மேல? Yes, correct. நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் தனித்தனியா நீங்க அது மாதிரி பாண்டிச்சேரி இல்ல அப்படி எதுவும் இல்ல. சார் மொத்தம் எத்தனை போலீசார் சார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? ஒரே ஒரு நிமிஷம். ஒரு 4000 போலீசார் 3950. அது வேரி ஆகும். எல்லாம் சேர்த்து 4 ரீஜன் சேர்த்து 17 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க புதுச்சேரியில். அதனால 17 இடங்கள். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு வரப்போகிற நோட்டிஃபிகேஷன். அப்போ ஸ்டார்டிங்கில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அவர் நோட்டிஃபை பண்ணுவார். ஃபார்ம் 1 நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 1 நோட்டிஃபிகேஷனில் அவர் எந்த இடத்துல நாமினேஷனை பெறுவார் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் நேம் ஆஃப் த ஏஆர்ஓ, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நேம் ஆஃப் த ஏஆர்ஓ யார்கிட்ட சமர்ப்பிக்கலாம், எந்த பிளேஸு, டைம் ஆஃப் ரிசீவிங் நோட்டிஃபிகேஷனு, டேட், டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டினி வித்ட்ராயல், இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா தெரிவிப்பார். இரவு நேரங்களில் பரிசு பொருட்கள் கொடுக்கும்போது அது தனிப்படை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடு தயாரா இருக்கா நம்ம கிட்ட? ஏன்னா இரவு நேரங்கள்ல அதிக அளவுல பரிசு பொருட்கள் ஒரு தேர்தல் கொடுக்கப்படுது. இதை நீங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? ஏன்னா 10 முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அனைத்து இந்த சின்ன சின்ன வீதிகளில் வந்து நம்ம தேர்தல் அதிகாரிகள் செல்வதில்லை. இந்த முறை என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம கிட்ட ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இருக்காங்க. அவங்க 24/7 கிட்டத்தட்ட 90 ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இருக்காங்க. அவங்க ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் சொன்னோம், சி விஜில் அப்படிங்கிற ஆப் ஒன்று
இந்த முறை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமாக வித் எவிடன்ஸோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடந்ததுன்னா கேதர் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த பிரஸ் மீட்ல அது பத்தின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டீடைல்டா நான் ஷேர் பண்றேன். That is being monitored. Centralized. எப்படி கண்காணிக்க முடியும்ன்றத ஆக்சுவலா ரிவீல் பண்ண முடியாது. பட் தட் இஸ் பீங் மானிட்டர்ன்றத சொல்லலாம். இல்ல அதுதான் அதை மானிட்டர் பண்றோம்ன்றது தான் சொல்றோம். எஸ். தேங்க்யூ. சாரி இன்னும் ஒரு நிமிஷம் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த 2 minutes வீடியோ சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் we are launching it. அந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். அவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, we'll share the copy of the video. Yes, I think you can see that. என்னப்பா பண்ணலாம், உங்களை பார்க்க முடியுதா? தேங்க்யூ.